தொடர் சொற்பொழிவாக ராமாயணம் கம்பராமாயணம் சொற்பொழிவு இன்றைய தினம் தொடங்கி தொடர்ந்து 9 நாட்கள் நிகழவிருக்கின்றது. இன்றைய தினம் நாம் ராமபிரானுடைய திரு அவதாரத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். அடுத்த நாள் கைவண்ணம் கண்ட தாடகை கால் வண்ணம் கண்ட அகலிகை என்ற தலைப்பிலும், அதற்கடுத்து சனிக்கிழமை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற தலைப்பிலும், அதற்கடுத்து கைகேயி தந்த காடும் தசரதன் கண்ட வீடும் என்கின்ற தலைப்பிலும், திங்கட்கிழமை அன்று சூர்பனகை சூழ்ச்சியும் மாரீசன் வீழ்ச்சியும் என்கின்ற தலைப்பிலும், பிறகு உயிர் தந்த சடாயுவும் உயிர் காத்த சபரியும் என்கின்ற தலைப்பிலும், சுக்ரீவனின் மதியும் வாலியின் விதியும் வில்லின் வீரனும் சொல்லின் செல்வனும் முடியிழந்த ராவணன் முடிசூடிய ராகவன் என்ற வகையில் தொடர்ந்து 9 நாட்கள் கம்பராமாயணத்தை முழுமையாக நாம் செவியுற இருக்கின்றோம். தொடர்ந்து அந்த கதை போக்கோடு இருக்கக்கூடிய தலைப்புகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னதாக ராமபிரானுடைய திரு அவதாரம் தொடங்கி பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அத்துணை நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் கொடுக்கப்பட்டு நிறைவாக ராமபிரான் முடிசூட்டுவதாக இந்த நிகழ்வானது நிறைவு பெறும். இன்றைய தினம் நாம் ராமபிரானுடைய திரு அவதாரத்தை பற்றி முழுமையாக சிந்திக்கலாம். அதற்கு முன்னதாக இது தொடக்க நாள் என்பதால் கொஞ்சம் ஒரு சில ராமாயணங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்திற்குள் செல்வோம். தலைவர் ஐயா அவர்கள் வந்தவுடன் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் கம்பராமாயணத்தில் உரை நிகழ்த்த போகிறீர்களா அல்லது வால்மீகி ராமாயணத்திலா? நீங்கள் தமிழில் உரை நிகழ்த்த போகிறீர்களா அல்லது சௌராஷ்டிராவிலா என்று கேட்டார்கள். நான் கம்பராமாயணத்தில் தான் உரை நிகழ்த்த இருக்கின்றேன். ஆனாலும் ராமாயணத்தை பற்றிய ஒரு முன்னோட்டமான ஒரு பொதுவான அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமாயணம் என்பது நம்முடைய பாரத தேசத்தில் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த உலகமெங்கும் இன்று நேற்று நின்று நிலவக்கூடிய ஒரு காப்பியம் அல்ல. அது காலம் காலமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தொடங்கி இருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. வரலாறு என்றால் மொழி உருவாகுவதற்கு முன்னதாக ஒரு புத்தக வடிவத்தில் கிடைக்கக்கூடிய காலத்திற்கு முன்னதாக, கல்வெட்டு வடிவத்தில் சான்றுகள் கிடைக்கக்கூடிய காலத்திற்கும் முற்பட்ட காலத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே எப்படி தமிழில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்கிறார்களோ, கற்காலம் மண்காலம் என்று வகைப்படுத்தப்படுவதற்கு முன்னமே ராம சரித்திரத்தை ராம காவியத்தை உலகெங்கிலும் உள்ள மக்கள், குறிப்பாக நம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பரவலாக பேசி வந்திருக்கின்றார்கள். எப்படி ஓம்கார பிரணவம் என்பது நம்முடைய பாரத தேசத்தில் மூல மந்திரமாக இருக்கின்றதோ, அதே போல ராமநாமம் என்பது மிக முக்கிய மூல மந்திரமாக பிரணவ மந்திரமாகவே நம்முடைய பாரத தேசத்தில் விளங்கி இருக்கின்றது. எனவே இலக்கியங்கள் அச்சு வடிவத்தில் ஓலை சுவடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஓலை சுவடியில் எழுதுவதற்கு முன்னதாகவே நாட்டுப்புற வழக்காற்றில் ராமகதை என்பது வழங்கப்பட்டது என்பது தெரிகின்றது. ஆனால் அதற்கு முதலில் காப்பிய வடிவம் கொடுத்தவர் வால்மீகி என்பதை நாம் அறிகின்றோம். அதற்கு முன்னால் எத்தனையோ பெரியவர்கள் ராமாயணத்தை பற்றி சரளமாக தினமும் நாம் வீட்டில் ஜெபம் செய்வது போல, மந்திரம் சொல்வது போல ராமாயணத்தை பற்றி வழி வழியாக அடுத்த தலைமுறையினருக்கு கதை சொல்லி வந்திருக்கிறார்கள். வீட்டில் தாத்தா இருந்தால், பாட்டிமார்கள் இருந்தால் ஒரு கதை சொல்லுவதாகவே அடுத்த தலைமுறைகளுக்கு தினந்தோறும் ராமாயணம் சொல்லுவது என்பது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கின்றது. ஆனாலும் ஆதிகாவியம் என்று சொல்லக்கூடிய வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணம் தொடங்கிய காலம் தொட்டு அது ஒரு நூலாக வடிவம் பெற்று பிற்காலத்தில் பல்வேறு மொழிகளில் ராமாயணங்கள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அசாமிய மொழியில் ராமாயணத்தை நாம் காண முடியும், காஷ்மீரிய மொழியில், வங்காள மொழியில், மலையாள மொழியில் நாம் காண முடியும். எழுத்தச்சன் ராமாயணம் என்று சொல்வார்கள் மலையாள மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணத்தை. அதே போல கீர்த்திவாச ராமாயணம் என்பது வங்காள தேசத்தில் வழங்கப்படக்கூடிய ஒரு ராமாயணமாக இருக்கிறது. சௌராஷ்டிரா மொழியில் ராமாயணம் இருக்கின்றது. கன்னட மொழியில் பல்வேறு ராமாயணங்கள் இருக்கின்றன. விமல சூரியால் எழுதப்பட்ட சமண ராமாயணம்,
சமணர்களுடைய அந்த மதம் என்பது, அந்த சமயம் என்பது பரவி இருக்கக்கூடிய காரணத்தால் அன்றைய காலகட்டத்தில் விமல சூரியால் சமண சமயத்தை தழுவி கூட ஒரு ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படி எத்தனையோ ராமாயணங்கள் அந்த அந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில், அந்த அந்த மரபுக்கு ஏற்ற வகையில், அவரவர்களுடைய பண்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் ராமாயணங்கள் எத்தனையோ பேர் இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அற்புத ராமாயணம், அனந்த ராமாயணம், மகாராமாயணம், வேதாந்த ராமாயணம் என்று ராமாயணங்கள் கணக்கில் இல்லாத ராமாயணங்கள். நமக்கு தெரிந்தது வால்மீகி ராமாயணம், ஆதி காவியம். வால்மீகிக்கு பின்னதாக நாம் தமிழகத்தில் இருப்பதால் நமக்கு கம்பராமாயணம் என்பது பரிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இதை தாண்டி நாம் படிக்க வேண்டிய துளசிதாசர் ராமாயணம், எத்தனையோ ராமாயணங்கள். ஆனால் இந்த ராமாயணங்களில் எல்லாம் ஒரு மைய கருப்பொருள் என்பது சிதையாமல் அந்த அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு கதையாடல்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவதரித்தால் பிறன்மனை நயவாத பேராண்மை உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை தத்துவத்தை சொல்லக்கூடிய ராமாயணமாகத்தான் எல்லா மண்ணிலும் வந்திருக்கக்கூடிய ராமாயணங்கள் விளங்குகின்றன. எனவே அந்த மைய கதை போக்கிற்கு எந்த விதமான சிதைவும் இல்லாமல், ஆனால் அவர்களுடைய அந்த பண்பாட்டிற்கு ஏற்றவாறு அந்த ராமாயணம் என்பது வழங்கப்பட்டு வருகின்றன பல்வேறு இடங்களில். காளிதாசருடைய ரகுவம்சம் ராமருடைய முன்னோர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ரகுவம்சம் என்பது ராமனுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய அவர்களுடைய முன்னோர்களை பற்றி, அவருடைய பாட்டனார் என்று சொல்லக்கூடிய அனைவரை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு கதையாக காளிதாசருடைய அந்த கதையும் அமைந்திருக்கின்றது. அபிநந்தருடைய ராமசரிதத்தை குறிப்பிடலாம். இப்படி எத்தனையோ ராமாயணங்கள் இருந்த போதிலும் நம்முடைய மனதை தைத்த, நமக்கு அதிகம் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ராமாயணம் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் வால்மீகி ராமாயணம். இன்றைக்கும் வால்மீகி ராமாயணத்தை படிப்பவர்கள் பலரும் உண்டு. சிறு சிறு வேறுபாடுகளோடு கம்பர் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஏற்றவாறு, தமிழ் மரபிற்கு ஏற்றவாறு சிறிய சிறிய மாறுதல்களை செய்து, மாற்றங்களை செய்து நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கம்பனில் வரக்கூடிய, கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கதை போக்கோடு தொடர்புற்றுதான் தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் பார்க்கவிருப்பது கம்பராமாயணத்தை தான். அந்த வகையில் கம்பருக்கு முன்னதாக தமிழில் ராமாயணங்கள் இருந்தனவா, ராமாயணத்தை பற்றிய விளக்கங்கள், புரிதல்கள் மக்களிடத்தே இருந்தனவா என்றால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்ட புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் ராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் இருந்திருக்கின்றன. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும், கம்பருடைய காலம் 9 அல்லது 12ஆம் நூற்றாண்டு என்று இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமருடைய காவியத்தை நம்முடைய தமிழகத்தில் வழங்கி வந்திருக்கின்றார்கள். எனவே தமிழ் இலக்கியங்களில் ராமாயணங்கள் இருக்கின்றன என்பதை நான் கூறினேன். எதில் இந்த ராமாயணத்தை பற்றிய அந்த கதையாடல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், புறநானூற்றில் ஊன் பொதி பசுங்குடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவரால் ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன பாடல் என்றால், அன்றைய காலகட்டத்தில் புலவர்கள் வறுமை நிலையில் இருப்பார்கள். அரசனை பாடி அவர்களிடம் போய் பரிசு பெறுவது என்பது வழக்கம். அதுபோல ஒரு புலவர் அன்றைய காலத்தில் அரசனை சந்தித்து கை நிறைய பரிசு பொருட்களை, ஒரு மூட்டை நிறைய பரிசு பொருட்களை பெறுகிறார். அதை தன்னுடைய உறவினர்களுக்கு எல்லாம் அவர் பிரித்து கொடுக்கிறார். அப்படி பிரித்து கொடுக்கின்ற பொழுது அதுவரையில் பொன் ஆபரணங்களையே காணாத அந்த உறவினர்கள் தலையில் அணிய வேண்டிய நெற்றி சுட்டியை கழுத்திலும், கைகளில் அணிய வேண்டிய வளையலை தலையிலும், கால்களில் அணிய வேண்டிய கொலுசினை கழுத்திலும் மீண்டும் மீண்டும் மாற்றி 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 அணிந்து கொண்டார்களாம். இது எப்படி இருக்கின்றது என்று அவர் ஒரு உவமையின் மூலமாக விளக்குவார். அந்த உவமை எதுவாக இருக்கின்றது என்றால், சீதா பிராட்டியினுடைய நகைகளை கண்ட அந்த குரங்கினங்கள் தலையில் அணிய வேண்டியதை காதிலும், காதில் அணிய வேண்டியதை கழுத்திலும், கழுத்தில் அணிய வேண்டியதை காலிலும் என்று மாற்றி மாற்றி அணிந்தது போல் இருந்தது என்று ஒரு உவமை வருகின்றது. அப்படி என்றால் ராமகதை என்பது சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே நம்முடைய தமிழ் சமூகத்தில் வழங்கப்பட்டு வந்தது என்பது நமக்கு இந்த சான்றுகளின் மூலம் புலனாகிறது. இதே போல் சிலப்பதிகாரத்திலும் நாம் சான்றுகளை சொல்லலாம். தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே என்று இளங்கோவடிகள் சொல்கிறார்.
தொன்மையான அந்த இலங்கை மாநகரத்தை கட்டோடு அழித்த அந்த சேவகனாகிய திருமாலுடைய சீரை கேட்காத செவியெல்லாம் ஒரு செவியா? கரிய செம்மலை காணாத கண்ணென்ன கண்ணோ, செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணோ, செய்ய கரியவனை கேளாத செவி என்ன செவியோ, சேவகன்கிர் நாராயணா என்று சொல்லாத நாவென்ன நாவோ என்று சொல்கிறார் இளங்கோவடிகள். எனவே அப்போதே ராமகாதை சிலப்பதிகாரம் வந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. எனவே காலம் காலமாக ராமாயணம் என்பது நம்முடைய மரபில் இருக்கின்றது. அந்த வகையில் கம்பராமாயணத்திற்குள் நாம் இப்போது நுழைந்து விடலாம். மணி சரியாக 7 மணி ஆகிவிட்டது. ஒரு காமநேரம் இதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் இன்றைக்கு அவசியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணத்தை தவிர்த்து என்னென்ன ராமாயணங்கள் இருந்தன என்பதை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் நாள் என்பதற்காக இந்த ஒரு சிறு அறிமுகம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் கம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மானுடன் பிறந்த ஊராக, ஒரு மானுடன் பிறந்த தேசமாக நம்முடைய தேசம் விளங்குகின்றது. பாரதியார் பாராட்டுகின்ற பொழுது, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடுகிறார். ஏன் கம்பநாட்டாழ்வாருக்கு அவ்வளவு சிறப்பு என்றால், நடையில் நின்று உயர்ந்த அந்த நாயகனுடைய பாடலை, அந்த நாயகனுடைய வரலாற்றை காப்பியமாக கொடுத்த காரணத்தினால் கம்பருக்கு அவ்வளவு சிறப்பு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் மரபு மாறாமல் இளங்கோவடிகளுடைய சிந்தனையையும் வள்ளுவருடைய சிந்தனையையும் தொல்காப்பியருடைய சிந்தனையையும் என்று தமிழில் இருக்கக்கூடிய அத்துணை புலவர்களுடைய சிந்தனையையும் நாம் கம்பரில் காண முடியும். ஆதலால் தான் இது என்ன நாடு? இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இது ஏன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? ஏனென்றால் இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நம்முடைய நாடு கல்வியில் சிறந்து இருக்கின்றது என்றால் இது கம்பன் பிறந்த நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது கல்வியில் சிறந்த நாடாக இருக்கின்றது. இப்போது நாம் கம்பராமாயணத்தின் பாயிர பகுதியை தொட்டு விடுவோம். அதன் பின்னதாக திரு அவதார படலத்திற்குள் மெல்ல 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 நாம் செல்ல முடியும். நாம் அனைவரும் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ அல்லது ராமாயணத்தை பற்றி பொதுவாக சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் நாம் முன்னதாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்றால், உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. நாம் இதை சொல்கின்றோம். இதை பாயிர பகுதியில் முன்னதாக கடவுள் வாழ்த்து பகுதியில் கம்பர் கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு காப்பியத்தை படைப்பதாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய அந்த பாடலை எந்த ஒரு கடவுளையும் முன்னிறுத்தி கடவுளுடைய பெயர்களை குறிப்பாக சொல்லுவது என்பது வழக்கத்தில் இல்லை. அந்த வகையில் இந்த பாடல் அப்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். இது சிவபெருமானை குறிக்கின்றதா, பிரம்மதேவனை குறிக்கின்றதா, திருமாலை குறிக்கின்றதா? இது திருமாலுடைய அவதாரத்தை பாடக்கூடிய ஒரு காவியமாக இருந்தாலும் கூட எவ்வளவு பூடகமாக இந்த பாடலை கம்பர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். என்றால் மாணிக்க வாசகர் பாடுகின்ற பொழுது இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்றால், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேன். இந்த இடத்தில் எங்கும் சிவபெருமானுடைய பெயர் வரவில்லை, ஆனால் சிவபெருமானை பற்றிய பாடல். அதுபோல இந்த பாடலிலும் திருமால் பற்றிய பெயர் வரவில்லை, ஆனாலும் இதை திருமாலை வாழ்த்துவதாக வைஷ்ணவத்தை சார்ந்த அறிஞர்கள் பலரும் சொல்வார்கள். இதற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். உலகம் யாவையும் தாமுழவாக்கலும். இந்த உலகத்தை இறைவன் படைத்தாரா என்றால் இல்லை. உலகத்தை இறைவன் படைத்தாரா, இறைவனால் படைக்கப்பட்டதா இந்த பிரபஞ்சம் என்றால் இல்லையாம். சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்கின்றது, இந்த பாடலும் நமக்கு அதைத்தான் சொல்கின்றது. ஏனென்றால் உலகம் வேறு கடவுள் வேறு அல்ல, இந்த உலகமாகவே அவர்தான் இருக்கிறார். உலகம் என்றால் இந்த பூமி பந்து மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும். அதனால்தான் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். உளவாக்கல் என்றால் பூத்தவளே, பூத்த வண்ணம் புவனம் முழுவதும் காத்தவளே பின் கறந்தவளே என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அது போல பூத்தவளே என்றால் உலகமாக தானே பூத்திருக்கிறாள்.
பூத்த வண்ணம் இந்த உலகத்தை, இந்த புவனம் முழுவதையும் காப்பவளே என்று பாடுகிறார். அதுபோல நாம் குறிப்பிடக்கூடிய கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கக்கூடிய உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்றால் இந்த உலகமாகவே, இந்த பிரபஞ்சமாகவே அவர்தான் இருக்கிறார். சித்தாந்தத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒன்றாகி வேறாகி உடனாகி இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஒன்றாகி நமக்குள்ளேயே இருக்கிறார், நமக்குள் வேறாகி இந்த உலகமாக இருக்கிறார். இப்படி சித்தாந்தத்தில் வரக்கூடிய கருத்தை நாம் இங்கேயும் பார்க்க முடியும். நிலை பெறுத்தலும், அது நிலையாக சிறிது காலத்தில் இருக்க செய்வதும் அவர்தான். இந்த உலகமாகவே அவர் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஊழி காலத்தில், சம்ஹார நேரத்தில் எதுவுமே நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல் செய்யக்கூடிய அவர்தான் அதை நிலை பெறவும் செய்கிறார். பின் நீக்கலும். நீக்கல் என்றால் நாம் கொஞ்சம் இதை யோசிப்போம். நீக்குவது என்பது ஒரு பொருளை நம்மால் முழுமையாக நீக்கிவிட முடியாது. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அழித்தல் என்று அவர் ஏன் குறிப்பிடவில்லை? படைத்தல், காத்தல், அழித்தல் என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். கம்பர் மிகவும் நுட்பமாக சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். நீக்கலும் என்றால் அதனுடைய வடிவத்தை தான் நம்மால் மாற்ற முடியுமே தவிர இந்த உலகத்தில் உள்ளது போகாது, இல்லது வாராது. இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போகாது. இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இல்லாத எந்த ஒரு பொருளும் உள்ளே வர முடியாது. எனவே நீக்கலும். நான் கையில ஒரு அழிப்பான் இருக்கு, ஒரு எரேசர் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வச்சு நான் அழிக்கிறேன்னா அதனுடைய வடிவம் மாறும். இப்ப தண்ணி நம்ம கொதிக்க விடுறோம், அது ஆவியாகி ஏதோ ஒரு கெமிக்கலா ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆகி அது அதனுடைய தன்மை மாறும். இப்ப மனிதர்களே இறந்து போயிட்டாங்கன்னா ஒண்ணு புதைப்பாங்க, அப்படி இல்லாட்டி எரிப்பாங்க. எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய வடிவம் சாம்பலா மாறுது, அவ்வளவுதான். அது ஒட்டு மொத்தமா அதை இல்லாம பண்றது அப்படின்றது ஏதோ ஒரு வடிவத்துல, ஏதோ ஒரு கெமிக்கலாகவோ ஏதோ ஒரு தன்மையிலோ அது இந்த உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. எனவே அந்த வகையில் நீக்கலும். அப்படியானால் இந்த உலகமாக இருக்கிறார், அதை சிறிது காலகட்டத்திற்கு நிலை பெற செய்கிறார், பின் அது நம்முடைய கண்ணுக்கு புலப்படாதவாறு நீக்குகின்றார். இப்படி தொடர்ந்து நீங்களா விளையாட்டை செய்யக்கூடிய யாரோ அவர்தான் தலைவர். அவர் யார் என்று சொல்லவில்லை. இந்த விளையாட்டை எல்லாம் யார் செய்கின்றாரோ அவர்தான் தலைவர். அன்னவர்க்கு சரண் நாங்களே என்று போற்றுகிறார் கம்பர். எனவே இந்த முதல் கடவுள் வாழ்த்து பாடல் தொடங்கி அடுத்ததாக அவர் சொல்லி இருக்கக்கூடியது அவை அடக்கம். இதற்குள் எல்லாம் சென்றுதான் நாம் காப்பியத்திற்குள் செல்ல வேண்டும். இதுவும் காப்பியத்தில் கதையை கேட்பதோடு மட்டுமில்லாமல் அவர் எதற்காக காப்பியத்தை படைத்தார், மக்களிடையே எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவையடக்க பாடலை அநேகமாக சான்றோர்கள் அறிந்திருப்பீர்கள். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் பொற்றத்து ராமன் கதை அரா என்று சொல்கிறார். கம்பன் கல்வியில் பெரியவன் கம்பன் என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு எவ்வளவு அடக்கம் பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் கம்பருடைய காதையை, நான் ராமபிரானுடைய காதையை முழுமையாக நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த ஆசை எப்படி இருக்கின்றது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பார்க்கடலை ஒரு பூனை குடித்து விட வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு அறிவீனமானதோ அவ்வளவு அறிவீனமானது நான் ராமபிரானுடைய பெருமையை சொல்லிவிட முடியும் என்று நினைப்பது என்று கம்பர் சொல்கிறார். நாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். கம்பராமாயணத்தை இந்த 9 நாளில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று நான் நினைப்பது எவ்வளவு அறிவீனமாக இருக்கும். கம்பருக்கே அந்த நிலைப்பாடு என்றால் அவருடைய கால் தூசுக்கு கூட நாம் சமம் இல்லை. நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய வாழ்நாள் போதாது. வால்மீகி ராமாயணமாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இருக்கக்கூடிய அந்த முழுமையான பொருளை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கம்பராமாயணத்தை 20 வயதில் படிக்கின்ற பொழுது ஒரு பொருள் தரும், 35 வயதில் படிக்கின்ற பொழுது ஒரு பொருள் தரும். இதே கம்பராமாயணத்தை நான் என்னுடைய 60வது வயதில் படித்தேன் என்றால் எனக்கு வேறு பொருள் கூட தரலாம். எனவே
ராமாயணம் ராமகதை என்று சொல்லக்கூடிய இந்த காவியமானது காலந்தோறும் நம்முடைய சூழலுக்கு ஏற்ப, நம்முடைய வாழ்வியல் முறைக்கு ஏற்ப, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப பொருள் தரக்கூடியது. அந்த வகையில் ஒரு பூனை பார்க்கடல் முழுவதையும் குடித்துவிட வேண்டும் என்று நினைத்தால் எப்படி முடியாதோ அதுபோல ராமருடைய காவியத்தை முழுமையாக நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பது முடியாத செயல். ஆனாலும் ஆசையினால் நான் அதை சொல்கின்றேன், ஆசை பற்றி அறையலுற்றேன். ஆனாலும் என்னுடைய மனதில் அந்த ஆசை இருக்கின்றது, அந்த ஆசை காரணமாக நான் சொல்கின்றேன் என்று மெல்ல 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 ராமாயணத்திற்குள் செல்கிறார். நாமும் உள்ளே சென்று பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் முதல் காண்டம் என்பது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 பகுதிகளைத்தான் கம்பர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நேரம் இருந்தால் உத்தரகாண்டத்தை பற்றி நிறைவு நாளில் நாம் சிந்திப்போம். இது கம்பனிலிருந்து வெளியே சென்று சிந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். நேரம் இருந்தால் நிச்சயமாக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நிச்சயமாக நாம் அதையும் சிந்திப்போம். சரி, இப்போது பாலகாண்டம் என்பது ராமபிரானுடைய அந்த தோற்ற வரலாற்றையும், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவருடைய இளம் வயதில் எப்படி எப்படியெல்லாம் தன்னுடைய சகோதரர்களோடு விளையாடினார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் சொல்லக்கூடியது. இன்றைக்கு நாம் அதில் ஒரு 4-5 படலங்கள் வரைதான் சிந்திக்கவிருக்கின்றோம். 5வது படலம் தான் திரு அவதார படலம் என்று இருக்கின்றது. அந்த வகையில் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம், திரு அவதார படலம் என்று 5 படலங்கள். 5வது படலத்தின் நிறைவாக ராமபிரான் அவதாரம் எடுத்த அந்த செய்தியோடு நாம் இன்றைய தினம் நிறைவு செய்து கொள்ளலாம். முதலில் ஆற்றுப்படலம். ஒவ்வொரு பாடலை மட்டும் பார்த்து கதைக்குள் சென்று விடுவோம். ஏனென்றால் நேரம் போதாது. 2 மணி நேரம் நித்தமும் பேசினால் கூட ஒவ்வொரு தலைப்பிலும் பேசி மாளாது. எனவே சுருக்கமாகவே நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். ஆற்றுப்படலம். ஆற்றுப்படலம் ஏன், நாட்டுப்படலம் ஏன், நகரப்படலம் ஏன் கம்பரால் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுள் அவதரித்து இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். அவர் அவதரித்து இந்த மண்ணில் பிறப்பதற்கு அவர் தேர்வு செய்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும்? அயோத்தி மாநகரம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? கோசலை நாட்டினுடைய பெருமை எவ்வளவு! எனவே அங்கே பாய்ந்து ஓடக்கூடிய அந்த நதியினுடைய பெருமையை சொல்கிறார், கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்கிறார். அங்கே குறிப்பாக அயோத்தி நகரத்திற்கு வந்து அவதாரம் செய்யவிருக்கக்கூடிய அந்த அயோத்தி நகரத்தினுடைய பெருமையையும் பழமையையும் சொல்லி அதன் பின்னதாக கதைக்குள் செல்கிறார். ஒவ்வொரு பாடல் மட்டும் நாம் பார்த்து ராமபிரானுடைய திரு அவதார படலத்திற்குள் சென்று விடலாம். முதல் பாடல் ஆற்றுப்படலம். அந்த கோசல நாட்டில் பாயக்கூடிய சரையு நதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்று, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய மனம் எவ்வளவு கட்டுக்கோப்பான மனம், எவ்வளவு சலனமற்ற மனம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆசு அலம்புரி ஐம்பொறி வாழியும் காசு அலம்பு முளையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். கோசலம் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய பெருமையை நான் கூறுகின்றேன். அதற்கு முன்னதாக அந்த கோசலை, அந்த ஆற்றங்கரையில் வீற்றிருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்கிறார். ஆசு அலம்புரி ஐம்பொறி வாழியும். ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகளையும் அம்புகள் என்று சொல்கிறார் கம்பர். ஆச அலம்புரி என்றால் இந்த ஐம்பொறிகளால் தான் மனிதர்களுக்கு சலனம் என்பது வருகிறது. எங்கிருந்தோ ஒரு வாசனை நமக்கு வருகின்றது என்றால் அதை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சலனம் நமக்கு நம்முடைய நாக்கு கொடுக்கின்றது. ஏதோ ஒரு பாடல், இப்போது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம், நமக்கு பிடித்தமான ஒரு பாடல் எங்கேயோ இருந்து வந்தால் இங்கே நாம் பேசுவதை கவனிக்காமல் அப்படியே நம்முடைய செவி, நம்முடைய கவனம் அந்த பாடலுக்குள் சென்று விடுகிறது. இதைதான் ஆச அலம்புரி என்று சொல்கிறார். இந்த மனம், மனிதர்களுடைய மனம் எப்படிப்பட்டது? சலனப்பட்ட மனம். இந்த சலனம் எதனால் வருகின்றது என்று பார்த்தால், இந்த சலனத்திற்கு மிக முக்கிய காரணமாக எது இருக்கின்றது என்றால் இந்த ஐம்பொறிகள். அதனால் கம்பர் சொன்னார், ஆச அலம்புரி ஐம்பொறி வாவியும்
வாளியும் காசு அலம்பும் உடையவர் கண் என்னும் பூசல் அம்பும். குற்றமற்ற மார்பகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கண் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பும் கூட நெறியின் புறம் செல்லாது. மனிதர்களை சலனப்படுத்தக்கூடியது எது என்றால் பெண்களுடைய கண்கள். அந்த கண்கள் கூட சரியான வழியில் நடக்கும் என்றால் அது எங்கே என்றால் அது கோசல நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்கள் என்று சொல்கிறார். நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம். என்னவென்றால் முதல் வரியிலேயே சொல்லிவிட்டார் ஐம்பொறி வாளியும் என்று. அதிலே கண் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளும் அடக்கம் தானே. ஐம்பொறி என்றால் ஐம்பொறிக்குள் கண்ணும் தான் அடக்கம். இங்கே ஏன் கம்பர் தனியாக கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செல்லாது என்று சொல்கின்றார் என்றால் மற்ற 4 பொறிகளும் நின்று பற்றக்கூடிய பொறிகள். சிவஞான முனிவர் மிக அழகாக இதற்கு இதே வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். மற்ற பொறிகள் எல்லாம் நின்று பற்றக்கூடிய பொறிகள் என்றால் இந்த கண் ஒன்று மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய பொறி. ஒரு காது இருக்கின்றது. இந்த காதில் ஓசை எப்படி வரும்? எங்கேயோ ஒரு இசை வருகின்றது, காற்றில் அந்த ஓசையை கடத்தி கொண்டு நம்முடைய காதிற்குள் வர வேண்டும். இந்த வாய் உண்ண வேண்டும், நம்முடைய கை அதை கொண்டு ஊட்டினால்தான் வாய்க்குள் செல்லும். வாய் தானாக போய் உண்ணாது. ஆனால் இந்த கண்ணை யோசித்து பாருங்கள். யாராவது தொட்டால் தான் நமக்கு உணர்வு வரும், அதுவரையில் உணர்வு இல்லை. ஆனால் இந்த கண் எப்படிப்பட்டது? நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன் என்றால் அங்கே யாராவது நிற்கிறார்களா என்று இங்கே இருந்து சென்று பற்றக்கூடிய பொறியாக எது இருக்கின்றது என்றால் இந்த கண் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சென்று பற்றக்கூடிய பெண்களுடைய கண்கள் கூட நெறியின் புறம் போகாத ஒரு நாடு என்றால் கோசல நாடு. அப்படிப்பட்ட கோசல நாட்டினுடைய வளத்தை, அப்படிப்பட்ட கோசல நாட்டில் பாயக்கூடிய சரையு நதியினுடைய பெருமையை நான் பேசுகின்றேன் என்று கம்பர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் எவ்வளவு நயமான பொருட்கள். அதே போல் அந்த கோசல நாட்டில் பாயக்கூடிய சரையு ஆற்றினுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது, நீர் அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகில் சேர அறிந்த முளை திருமங்கை தன் வீர அணிந்தவன் மேனியில் மீண்டது. வானத்தில் அப்படியே மேக கூட்டங்கள் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த மேக கூட்டங்கள் கடலுக்கு சென்று நீரை முகந்து கொண்டு பின்னர் மழையாக பொழியும் என்பது நமக்கு தெரியும். அப்படி கடலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் அந்த மேக கூட்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தனவாம்? நீர் அணிந்திருக்கக்கூடிய, தன்னுடைய உடல் முழுவதும் திருநீர் பூசி இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமுடைய சிவபெருமானுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே சென்று மீண்டு எழுகின்ற பொழுது எந்த நிறத்தில் வருகின்றனவாம்? சேர அணிந்த முளை திருமங்கை தன் வீர அறிந்தவன் மேனியின் மீண்டது. திருமகளை தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய திருமாலுடைய நிறத்தில், கரிய நிறத்தில் மேகங்கள் மீண்டு எழுந்து பெரும் மழை பெய்யக்கூடிய அழகான வளமிக்க நாடு என்றால் அது கோசலை நாடு என்று சொல்கிறார். வளமான ஆறு என்றால் அது சரையு நதி என்று சொல்கிறார். அங்கே அந்த நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இன்மையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று சொல்கிறார். வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லையால், அங்கே கொடை கொடுப்பவர்கள் என்று யாரும் இல்லை. வன்மை என்றால் வள்ளல் தன்மை. கோசல நாட்டில் கொடை கொடுப்பதற்கு ஆட்களே கிடையாதாம். ஏதோ நிந்திப்பது போல் இருக்கிறது தானே. கொடை கொடுப்பதற்கு ஆளே இல்லாத நாடெல்லாம் ஒரு நாடா? இல்லை. வன்மை இல்லை, வள்ளல்கள் இல்லை, கொடை கொடுப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் அங்கே வாங்கக்கூடிய வறியவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வளமான நாடு. திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால், அங்கே வலிமையான வீரர்கள் யாருமே இல்லையாம். வீரர்களே இல்லாத நாடெல்லாம் ஒரு நாடா? அப்படி அல்ல. ஏனென்றால் அங்கே பகை கொண்டு பகைத்து வரக்கூடிய பகைவர்கள் என்று யாரும் இல்லை. அதனால் அவர்களுடைய வீரத்தை காட்டுவதற்கான எந்த தேவையும் அங்கே இல்லை. அதனால்தான் திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால் என்று சொல்கிறார். உண்மை இல்லை பொய் உரை இன்மையால், அந்த நாட்டில் உண்மை என்ற ஒன்றே இல்லையா.
ஏனென்றால் இதுதான் பொய் என்று பிரித்து காட்டுவதற்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே இது உண்மை இது பொய் என்று நாம் பிரித்து அறிய முடியும். அங்கே எல்லோரும் உண்மைதான் பேசுகிறார்கள், ஏனென்றால் அங்கே பொய்யே இல்லை. அதனால் இதுதான் உண்மை அதுதான் உண்மை என்று பிரித்து அறிய வேண்டிய தேவையில்லை. அங்கே பேசக்கூடிய எல்லாமே உண்மைதான். கம்பர் சொல்கிறார் கோசல நாட்டினுடைய வளத்தை, வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். அங்கே அறிவின்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மை போல் கேள்வியில் சிறந்தவர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். ஆதலால் கோசல நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அறிவின்மை என்பதே இல்லையா. இவ்வளவு அழகான ஒரு நாட்டில் தானே ராமபிரான் வந்து அவதாரம் செய்ய வேண்டும். எனவே அந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை எல்லாம் மற்ற வளங்களை எல்லாம் சொல்லி அதன் பின்னதாக கம்பர் உள்ளே செல்கின்றார். எனவே அயோத்தி மாநகரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னும் அழகாக நிலமகள் திலகமோ கண்ணோ நிறை நெடு மங்கள நானோ, நிலமகளாகிய இந்த பூமி தாய் அணிந்திருக்கக்கூடிய திலகமா அது, இல்லை நிலமகளுடைய கண்களா அந்த அயோத்தி மாநகரம், அப்படி இல்லை என்றால் நிலமகள் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மங்கள அணிகலனா, ஐயோ நான் என்னவென்று சொல்லுவேன் என்று கம்பர் சில நேரங்களில் தன்னுடைய பேனாவை கீழே வைத்து விடுவார். ராமபிரானை வர்ணிக்கின்ற பொழுது கூட மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையன், ஐயோ இவரை நான் எப்படி வர்ணிப்பேன், என்னால் இயலவில்லை என்று தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்து விடுவார். அதுபோல் இந்த அயோத்தி மாநகரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் அவர் மாயோன் மார்பில் நன் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ, வானோர் உலகின் மேல் உலகோ, ஊழியின் இறுதி உரையுலோ யாது உரைப்போம் என் சொல்லி வாழ்த்துவேன் என்பது போல, ஐயோ இந்த அயோத்தி மாநகரத்தினுடைய அழகை நான் எப்படி வர்ணிப்பேன் என்று தன்னுடைய எழுதுகோலை கையில் இருந்து கீழே வைக்கின்றார் என்றால் அந்த மாநகரத்தினுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். பொது அரசியல் படலத்திற்குள் சென்று விடுவோம். தசரத மன்னருடைய ஆட்சி. நாட்டில் மக்கள் இவ்வளவு நிம்மதியாக இவ்வளவு அழகாக செல்வந்தர்களாக பொருட்செல்வமும் அறிவு செல்வமும் என்று எல்லா செல்வமும் நிறைந்தவர்களாக அந்த நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் என்றால் அங்கே அரசனுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? தசரதனுடைய பெருமையை நிறைய பாடல்கள் சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்காக ஒன்றை மட்டும் சொல்லி திரு அவதார படலத்திற்கும் சென்று விடுவோம். அது நீண்ட கதை. எனவே தசரதனுடைய அந்த ஆட்சி சிறப்பை சொல்லக்கூடிய, ஏன்னா ஒரு கதை போக்கு அப்படின்றப்ப ஒவ்வொரு படலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிரண்டு பாடல்கள், முக்கியமான பாடல்களை தொட்டு விட்டு சென்றோம் என்றால் தான் அந்த கதை கோர்வையாக அமையும். போகிற போக்கில் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அநேக விஷயங்கள் இதில் இருக்கின்றன. ஆதலால் ஒவ்வொரு பாடல்களை சான்று சொல்லிவிட்டு நாம் உள்ளே சென்று விடுவோம். தசரதனுடைய ஆட்சி சிறப்பு சொல்லக்கூடிய பகுதி அது. தசரதன் எப்படிப்பட்டவன் என்று கம்பர் சொல்கிறார். தாய் ஒக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் சேய் ஒக்கும் முன் நின்று ஒரு சொல் கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் மன்னவன். தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவராம், அந்த நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் தாயை போல அன்பு செய்பவன், தாய் போன்றவன் என்று சொல்கிறார் கம்பர். தவமொக்கும் நலம் பயப்பின், நன்மைகளை தரக்கூடியதில் தவத்தை போன்று சிறந்தவன். நாம் எதற்காக தவம் செய்வோம் என்றால், நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வேண்டும் என்றால் நாம் தவம் செய்து இறைவனிடம் வேண்டி அதை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அங்கே தசரதன் யாருக்கு என்ன வேண்டும் என்று கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய சிறப்புடையவர், தவத்தை போன்றவன் என்று சொல்கிறார் கம்பர். அதே போல் சேய் போன்றவர், எப்படி முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் சேய் போன்றவன், அவன் நமக்கு குழந்தையை போன்றவன் தசரதன். எதில் என்றால் நம்முடைய கடைசி காலம் வரை, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையினுடைய கடைசி காலம் வரை காக்க வேண்டிய ஒரு கடமையில் மகன் போலோ மகள் போலோ இருப்பதால் அவர் சேய் போன்றவர் என்று சொல்கிறார் கம்பர். அதே போல் நோயாகவும் அவர்தான் இருக்கிறார், மருந்தாகவும் அவர்தான் இருக்கிறார். அது எப்படி? நோயையும் கொடுத்து மருந்தையும் எப்படி கொடுக்க முடியும்? திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய கண்களை பார்த்து சொல்லுவார், இந்த பெண்ணினுடைய கண்கள் தான் எனக்கு நோயை தருகின்றன, இந்த பெண்ணினுடைய கண்கள் தான் எனக்கு மருந்தாகவும் அமைகின்றன.
அதே போல் இங்கே தசரத சக்கரவர்த்தி நோயாகவும் இருக்கிறார். யாருக்கு என்றால் தவறு செய்பவர்களுக்கு. அந்த நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறார். அந்த தவற்றை அவருக்கு உணர்த்தி திருத்தி நல்வழியில் கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் மருந்தாகவும் இருக்கிறார். அதனால்தான் அங்கே தவறு செய்பவர்களே கிடையாது என்று முன்னமே சொல்லிவிட்டார். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கொடுத்தார் என்பதால் தசரத சக்கரவர்த்தியினுடைய பெருமை அத்தகையதாக இருந்தது. இவ்வளவு சிறப்புகள் தசரத சக்கரவர்த்திக்கு. நாடு எவ்வளவு வளமானது, அங்கே ஓடக்கூடிய ஆறு எவ்வளவு வளமானது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு குறை. என்ன குறை? குழந்தையின்மை. அவருக்கு மகவு கிடையாது. அதனால் அவர் மிகவும் வருத்தத்தோடு துன்பத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார். அந்த கலக்கத்தை சொல்லக்கூடிய பாடல், ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மா முனிவனை தொழுது தொல்குல தாயாரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறும் நீ. வசிஷ்டர் எதிரில் வருகிறார். தசரதருடைய குலத்திற்கு குருவாக விளங்கக்கூடியவர் வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் எதிரில் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவர் பிரம்மதேவனுக்கு நிகராக இருக்கிறார். வசிஷ்டர் பிரம்மதேவருடைய மைந்தன். பிரம்மதேவரை பார்ப்பது போல பிரம்மதேவருக்கு நிகராக இருக்கக்கூடிய வசிஷ்டர் ரிஷி எதிரில் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கலக்கத்தை எடுத்து சொல்கிறார். எனக்கு தாய் தந்தை தவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் என்று எல்லாமுமாக இருக்கக்கூடியவர் நீதான் என்று வணங்குகிறார். மாதா பிதா குரு தெய்வம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவும் எனக்கு நீ. இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருந்தாலும் யாவுமாக எனக்கு இருப்பது நீங்கள் என்று சொல்லி ஒரு குருவை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கம்பர் இங்கே. எனவே குலகுரு வசிஷ்டரை வணங்கி தனக்கு குழந்தை இல்லாத மகவு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் அவரிடத்தில் தன்னுடைய ஏக்கத்தை தெரிவிக்கின்ற பொழுது கொஞ்சம் வசிஷ்டர் பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறார். வசிஷ்டர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அப்படியே குழந்தை வேண்டும் என்று தசரதர் சொன்னவுடன் அவருக்கு ஒன்று நினைவிற்கு வருகிறது. ஒரு காலத்தில் திருமான் தசரதனுக்கு மைந்தனாக வந்து அவதாரம் செய்வேன், இந்த மண்ணில் நான் வந்து அவதாரம் செய்வேன் என்று திருமால் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் தசரதர் இப்படி சொன்னவுடன் அவருடைய நினைவுக்கு வருகிறது. வசிஷ்டர் அனைத்தும் அறிந்தவர் ரிஷி. அவருக்கு தெரிகின்றது நிச்சயமாக தசரதருக்கு 4 குழந்தைகள் என்றும் அவருக்கு தெரியும். ராமபிரான் இங்கேதான் வந்து அவதரிக்க போகிறார் என்று அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆனால் அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை, தசரதரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அப்போது ஒன்றை நினைத்து பார்க்கிறார். ஒரு காலத்தில் ராவணனுடைய மகன் இந்திரஜித் என்று எல்லா அரக்கர்களும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். அந்த துன்பம் தாழ முடியாமல் சிவபெருமான் பிரம்மன் என்று எல்லா தேவர்களும், இந்திரன் என்று எல்லா தேவர்களும் போய் திருமாலிடம் முறையீடு செய்கிறார்கள். எப்படியாவது ராவணன் என்று சொல்லக்கூடிய இந்த அரக்கரிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையீடு செய்கின்ற பொழுது திருமால் ஒரு உபாயம் சொல்கிறார். என்னவென்றால், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் குரங்கு இனங்களாக போய் மண்ணுலகில் பிறக்க வேண்டுமாய் கட்டளையிட சுக்ரீவன் சூரியனாகவும் வாலியாகவும் என்று ஒவ்வொரு தேவர்களும், வாயுமைந்தன் அனுமனாகவும் என்று நெருப்புக்கு கடவுளாக இருக்கக்கூடியவர் நீலன் என்றும், இந்திரன் வாலியாகவும் வாலியினுடைய மகனாக அங்கதன் இருக்கக்கூடிய அந்த அம்சமாகவும் என்று ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த மண்ணிலே வந்து பிறந்தார்களாம். எனவே முன்னாள் தேவர்கள் எல்லாம் வந்து அவதாரம் எடுத்த பின்னதாக நான் திருமாலாக இருக்கக்கூடிய நான் ராமபிரானாக இந்த மண்ணில் வந்து அவதரிப்பேன் என்று அவர்களுக்கு உபாயம் சொல்லி ராவணனுடைய அந்த வலிமையை, ராவணன் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த துன்பத்தை அழிக்கக்கூடிய சரியான நேரத்தில் நான் இந்த
மண்ணில் வந்து அவதாரம் செய்வேன். எப்போது எல்லாம் இந்த உலகத்தில் தர்மம் நிலை குலைகிறதோ அப்போது எல்லாம் நான் இந்த மண்ணில் அவதாரம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல் இந்த மண்ணில் வந்து அவதாரம் செய்ய வேண்டிய அந்த சூழல் வந்துவிட்டது. ஒரு அழகான பாடல். அலைக்கடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழித்துயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அரக்கர்தம் கொடுமை தீர்ப்பன் என்று உழைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை. அந்த வாய்மையை தசரதன் தனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் ஏற்கனவே திருமால் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நினைத்து கொண்டாராம் வசிஷ்டர். அப்போதுதான் தசரதனுக்கு சொல்கிறார், மகவேள்வியை நடத்த வேண்டும், புத்திர காமேஷ்டி யாகம் என்று சொல்வார்கள். அந்த வேள்வியை அந்த யாகத்தை செய்தோம் என்றால் நிச்சயமாக மகப்பேறு என்பது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று தசரதனுக்கு அறிவுறுத்த, சரி அந்த வேள்வியை செய்வதற்கு யாரை அழைப்பது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்த பொழுது கலைக்கோட்டு முனிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை பற்றி சொல்கிறார் கம்பர். இந்த கலைக்கோட்டு முனிவர் யார் என்று பார்த்தால் காசியப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தகப்பன் யார் என்றால் இந்த காசியப்ப முனிவரா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சௌராஷ்டிரா வழக்கத்திலேயே காசியப்பரிசி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அந்த காசியப்பரிசி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் முதலில் படைத்தவர் யார், தகப்பனாக இருந்தவர் யார் என்றால் அந்த காசியப்பரிசி என்று கணக்கா புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. காசியப்பரிசியினுடைய மனைவி அதிதி, திதி என்று சொல்லக்கூடிய அவர்களின் மூலமாகத்தான் தேவர்கள் வந்தார்கள், அரக்கர்கள் வந்தார்கள், மனிதர்கள் கூட. எனவே சகல உயிர்களும் அந்த ரிஷியில் இருந்து, அந்த ரிஷியினுடைய நேரடி மகனாக இருக்கக்கூடியவர் விபாண்டகன் என்று சொல்லக்கூடியவர். நிறைய அருள் திறம் உடையவர், ஈசனே போற்றக்கூடிய வல்லமை உடையவர். அந்த விபாண்டகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய மைந்தனாகத்தான் இந்த கலைக்கோட்டு முனிவர் இருக்கிறார். இந்த விபாண்டகனுக்கும் ஒரு கலைமானுக்கும் பிறந்த ஒரு தபசியாக காட்டிலேயே அவரை வளர்க்கிறார். கலைக்கோட்டு முனிவரை முழுக்க கலைக்கோடு என்றால் தன்னுடைய தலையில் ஒரு கொம்பு உடையவர் என்ற அர்த்தம். கோடு என்றால் கொம்பு. எனவே பெண்மானினுடைய அந்த கொம்போடு பிறந்த காரணத்தினால் அந்த முனிவருக்கு கலைக்கோட்டு முனிவர் என்று பெயர். எனவே அந்த முனிவர் வந்து யாகத்தை செய்தால்தான் இந்த யாகம் பூர்த்தி அடையும் என்று சொல்லி அந்த முனிவரை தேடி செல்கிறார் நம்முடைய தசரதர். அந்த முனிவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் உரோமபதன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில், அதற்கும் ஒரு கதை உண்டு. அந்த நாட்டில் வெகு காலமாக மழையே இல்லை. மழையை பெய்விப்பதற்காக கலைக்கோட்டு முனிவர் அழைத்து வரப்படுகிறார். பின் உரோமபதனுடைய அவருடைய அந்த பெண்ணை அவருக்கே திருமணம் செய்து கொடுக்கிறார். எனவே உரோமபத நாட்டில் இருக்கக்கூடிய கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருவதற்காக வசிஷ்டருடைய ஆணைக்கு இணங்க தசரத சக்கரவர்த்தி அங்கே செல்கிறார். நேரடியாக அவருடைய மாமனாராக இருக்கக்கூடிய உரோமபதனிடத்தில் சென்று எப்படியாவது கலைக்கோட்டு முனியை இங்கே அனுப்ப வேண்டும், அயோத்தி மாநகரத்திற்கு அடுத்த வாரிசு வேண்டும். அவர் தனக்கு குழந்தை வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லையாம். அவர் எதற்காக வாரிசு வேண்டும் என்று நினைத்தாராம், எனக்கு பின்னதாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும், இதே போல் மக்களை செல்வ செழிப்போடும் அறிவு வன்மையோடும் காக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு மகவு வேண்டும் என்று வசிஷ்டரிடத்தில் சொல்ல அந்த முனிவரையும் அழைத்து வருகிறார்கள். அவரும் வந்து வேள்வியை செய்கிறார். மிகப்பெரிய வேள்வி நடக்கின்றது. இங்கே கம்பர் நமக்கு கொடுக்கின்ற பொழுது முதலில் குதிரை யாகம் என்று சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகத்தை செய்வதாக குறிப்பிடுகிறார். இதற்கு உரையாசிரியர்கள் ஒன்று சொல்வார்கள். முதலில் அஸ்வமேத யாகத்தை செய்துவிட்டு அதன் பின்னதாக அந்த மகப்பேறு வேள்வி என்று சொல்லக்கூடிய அந்த புத்திரர் கிடைப்பதற்கான அந்த யாகத்தை செய்தார்களாம். இந்த ஏன் என்று பார்த்தால் தசரதன் ஏற்கனவே பல்வேறு பிறவிகளில் செய்த அந்த பாவத்தை எல்லாம் போக்குவதற்காக முதலில் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். அந்த பாவங்களின் அந்த பயன்தான் இந்த சூழலில் அவருக்கு குழந்தை பேறு இல்லாததற்கான சூழல் என்று சொல்லி முதலில் அந்த யாகத்தை செய்துவிட்டு பிறகு கிட்டத்தட்ட 12 மாதங்கள் இந்த யாகத்தை நடத்தியதாக கம்பர் பதிவு செய்கிறார். உழப்புயில் பல் ஆண்டு எல்லாம் முருகன் இன்றியே தலப்பொறை ஆற்றினேன் தனையர் வந்திலர்
அளப்பு நீர் உடித்த பால் அளிக்கும் மைந்தரை நலப்புகழ் பெற இனி நல்க வேண்டுமால். மைந்தரை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேள்வியை நீ நடத்தினால் நிச்சயமாக உனக்கு குழந்தை பேரு கிட்டும் என்று சொன்னவுடன் கலைக்கோட்டு முனிவர் வருகிறார். அங்கே வேள்விக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. 3 அக்கினி என்று சொல்லுவார்கள். அந்த 3 அக்கினியையும் சேர்த்து அந்த ஓமகுண்டத்தில் தீ வளர்க்கப்படுகிறது. தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த ஓமகுண்டத்தில் சேர்க்கிறார்கள். சேர்க்கின்ற பொழுது ஒரு பூதம் தன்னுடைய கையில் இருந்து அப்படியே ஒரு பிண்டத்தை எடுத்து வெளியே வருகிறதா. அங்கே கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய மூவரும் அமர்ந்திருக்கிறார்கள். தசரத சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறார். குலகுரு வசிஷ்டர் இருக்கிறார். கலைக்கோட்டு முனிவர் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் கலைக்கோட்டு முனிவர் அமர்ந்திருக்கிறார். அந்த வேள்வி மிக அற்புதமான முறையில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும், இது மிக விரிவான பாடலாக மிக விரிவான கதையோட்டமாக இருக்கும். எல்லாவற்றையும் நாம் பாடலோடு பொருத்தி பார்த்தால் நமக்கு நேரம் போதாது. அதனால் கதையை நகர்த்தி செல்வோம். அப்போது அந்த வேள்வியில் இருந்து ஒரு பூதம் ஒன்று வெளியே வந்து பிண்டத்தை கொண்டு வந்து ஒரு அழகான பொன்னால் ஆகிய தட்டில் வைத்துவிட்டு கலைக்கோட்டு முனிவர் அதை எடுத்துக்கொள்கிறார். அதை எடுத்துக்கொண்டு தசரத சக்கரவர்த்தியிடம் கொடுத்து, உன்னுடைய மனைவிமார்களுக்கு இதை பங்கிட்டு கொடு என்று கொடுத்தவுடன் நமக்கு தெரியும் எல்லோருக்கும். முதலில் இருக்கக்கூடிய அந்த பெண் கோசலை, அடுத்து கைகேயி, 3ஆவதாக இருக்கக்கூடிய சுமித்திரைக்கும் 3 பேருக்கும் முறையே ஒவ்வொரு பங்கு முடித்த பின்னதாக தட்டில் மீதம் இருக்கக்கூடிய, கீழே சிந்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து மீண்டும் ஒரு கவளமாக எடுத்து யாருக்கு கொடுத்தார்? சுமித்திரைக்கு கொடுத்தார். அதனால்தான் சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், சத்ருக்கனன் என்று சொல்லக்கூடிய 2 புதல்வர்கள். கௌசல்யை பரதனை ஈணுகிறாள், நம்முடைய கௌசல்யை ராமனை ஈணுகிறாள். கைகேயி பரதன், சுமித்ரை லக்ஷ்மணன், சத்ருகனன் என்கின்ற முறையில் புதல்வர்கள் பிறக்கிறார்கள். முனிவன் 12 திங்கள் அந்த வேள்வியை மிக சிறப்பாக நடத்தி முடித்த பின்னதாக நால்வர்கள் எப்படி அவதாரம் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். ராமபிரானுடைய அவதாரம் எப்போது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, ராம அவதாரத்தை பற்றி கம்பர் என்ன சொல்லி இருக்கிறார், லக்ஷ்மணருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, பரதனுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, சத்ருக்கனனுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்று மிக அழகாக தன்னுடைய நூலில் சொல்லி இருக்கிறார். தெரிவையர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வாயோடு வருத்தம் துய்த்த பின் பொறு அரு திருமுகம் அன்றி பொற்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பதோர் தோன்றினார். அந்த உணவை, அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட சிறிது நாட்களில் 3 பேரும் கருவுற்றிருந்தார்கள் என்பது இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிகிறது. கருவுற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய முகம் சந்திரன் போல் இருந்தது என்று இயற்கையாக நிகழக்கூடிய அந்த செய்திகளை இங்கே கொடுக்கிறார். அதே போல் அந்த 9 மாதம் 1 வாரம் கழிந்த பின்னதாக மூவருக்கும் குழந்தை கிடைக்கிறது. அது எப்படி என்று சொல்கிறார். ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிர மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர்பூசமும் விண்ணுள்ளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளது. இங்கே கௌசல்யை குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சூழலில் வானத்தில் கடகம் துள்ளியதாம், புனர்பூச நட்சத்திரம் துள்ளியதாம். ஏனென்றால் கடகல் அக்கினத்திலும் புனர்பூச நட்சத்திரத்திலும் திரு அவதாரம் செய்யக்கூடிய ராமபிரானுடைய திரு அவதாரம் நம்முடைய அந்த நேரத்தில், அந்த கிரக நேரத்தில் இருக்கின்றதே என்று நினைத்து மகிழ்ந்து கடகமும் புனர்பூச நட்சத்திரமும் வானத்தில் துல்லியதாக பதிவு செய்கிறார் கம்பர். ஆயிடை பருவம் வைந்து அடைந்த எல்லையின் மாயிரு மண்மகள் மகிழ்வின் ஓங்க. ராமபிரான் இந்த மண்ணில் திரு அவதாரம் செய்ய போகின்றார் என்பதை பொருட்டு இங்கே மண்மகள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருக்கிறாளாம். மேலே விண்ணுலகத்தில் இருந்து இறங்கி இங்கே என்னுடைய மடியில் தவழ்வதற்காக ராமபிரான் வருகிறாரே என்று மண்மகளுடைய அந்த மன மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ ராமபிரான் அந்த நட்சத்திரம் துள்ளுகிறதாம். எந்த லக்கினத்தில் பிறக்கிறாரோ ராமபிரான் அந்த லக்கினம் மகிழ்ச்சி அடைகின்றதாம். எனவே அவர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ராமபிரான் நம்முடைய மண்ணில் வந்து அவதாரம் செய்ய போகின்றார் என்று சித்தர்களும் இயக்கர்களும் தெரிவைமார்களும், தெரிவை என்றால் பெண்கள், மூவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வித்தக முனிவரும், வானத்தில் இருக்கக்கூடிய விண்ணோர் தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் நித்தமும் முறை நெருங்கி ஆர்ப்புற
தத்துரல் ஒழிந்து நீள் தர்மம் ஓங்கவே. இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒருவர் வந்து அவதாரம் செய்ய இருக்கிறார். அந்த திருமாலே ராமபிரானாக வந்து அவதாரம் செய்ய இருக்கின்றாரே என்று வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் மண்ணில் இருக்கக்கூடிய முனிவர்களும் மனிதர்களும் பெண்களும் என்று எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைத்தார்கள் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் ராமபிரானுடைய அந்த அற்புதமான திரு அவதாரம் நிகழ்கிறது. ஒரு பகல் உலகு எல்லாம் உதரத்தில் பொதிந்து. ஒரு காலகட்டத்தில் ராமபிரான் இந்த உலகத்தையே தனக்குள் வைத்திருந்தார். நாம் பார்த்தோம் அல்லவா, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக யார் இருக்கின்றார் என்றால் திருமால். ஒரு பகல் உலகு எல்லாம் உதரத்தில் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை. அருமறை என்று சொல்லக்கூடிய 4 வேதத்திற்கு உணர்வாக வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அவர்தான். அஞ்சன கருமுகில் கொழிந்து எழில் காட்டும் ஜோதியை. அஞ்சனம் என்றால் மை, கருமுகில் என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய கருமையான மேக கூட்டம் போல இருக்கக்கூடிய மை நிறத்தில் இருக்கக்கூடிய எழில் காட்டும் ஜோதியை. ஆனால் மை என்றால் மிகவும் கரிய நிறத்தில் இருக்கும். இங்கே தக தக தகவென்று மின்னக்கூடிய ஜோதியாக பிரகாசமாக வடிவெடுத்து ராமபிரான் திரு அவதாரம் செய்கிறார். யாரிடத்தில் என்றால் திருவுர பயந்தனல் திறம்கொள் கௌசல்யை. திருவுர பயந்தனல், பயத்தல் என்றால் கொடுத்தல். இந்த உலகத்திற்காக, இந்த பிரபஞ்சத்திற்காக, இந்த பூமிக்காக, மிதிலை அயோத்தி மாநகரத்திற்காக என்று திருவுர பயக்கிறாள் யார்? கௌசல்யை. இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் அரக்கர்களுடைய கொடுமையில் இருந்து வெளியில் வர வேண்டும். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அரக்கர்களுடைய பிடியில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக கௌசல்யை ராமபிரானை பயந்தாள், கொடுத்தாள் என்று சொல்கிறார். எனவே மண்ணுலகத்தில் வாழக்கூடிய உயிர்களாக இருந்தாலும் சரி, வானலோகத்தில் வாழக்கூடிய உயிர்களாக இருந்தாலும் சரி, இனி இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்பம் என்பது மலரும் என்பதால் கௌசல்யை ராமபிரானை பயந்தாள் என்று சொல்கிறார். அடுத்ததாக பரதன் மீன மாதத்தில், மீன மாதம் என்றால் மீன லக்னத்தில் பூச நட்சத்திர நாளில் கைகேயி பரதனை ஈந்தாள் என்று சொல்கிறார் கம்பர். அதே போல் சுமித்திரை 2 முறை அந்த பிண்டத்தை உண்டதால் இலக்குவனையும் சத்ருகணனையும் பெற்றாள். பயந்தாள், ஈன்றாள், பெற்றாள். பரதனை ஈன்றாள் என்று சொல்கிறார். இலக்குவனையும் சத்ருகணனையும் சுமித்திரை பெற்றாள் என்று சொல்கிறார். நாம் அனைவரும் பிள்ளைகளை பெறுகிறோம். அந்த வார்த்தைக்கான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமபிரானை உலகத்திற்கு கொடுத்தால் கௌசல்யை, அவர் நாடாளவில்லை, காட்டிற்கு சென்று விட்டார். வானலோகத்திலிருந்து வந்த அவதாரம். நம் அனைவருக்குமானவன் ராமபிரான். அதனால் பயந்தால். மற்ற இருவர்களும் இயல்பாக ஈன்றார்கள், பெற்றார்கள். அவ்வளவுதான். எனவே அரக்கர்கள் இனி அழிவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தினால் வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோக மங்கைகள் எல்லாம் ஆடுகிறார்களாம். கிண்ணறர்கள் எல்லாம் பாடுகிறார்களால் ஒரு பக்கம், தேவலோகத்து மங்கைகளுடைய ஆடல் ஒரு பக்கம், கிண்ணறர்களுடைய பாடல் ஒரு பக்கம் என்று இந்த மண்ணுலகமே மகிழ்ச்சி அடையும் வகையில் ராமபிரான் அவதாரம் செய்தார். அப்போது ராமபிரான் அவதரித்து விட்டார் என்பதை சொல்லுவதற்காக ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகணன் 4வரும் அவதாரம் செய்து விட்டார்கள் என்பதை சொல்லுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய தோழிமார்கள் எல்லாம் அரசரிடத்தில் ஓடுகிறார்கள். ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அந்தணாளர்கள் கூடினர் நாளோடு கோலும் நின்றமை நாடினர் உலகு இனி நவை இன்று என்றனர். அங்கே ஓடி ஓடி சென்று 4 புதல்வர்கள் பிறந்து விட்டார்கள், 4 புதல்வர்கள் பிறந்து விட்டார்கள். அப்போது பேர் வைக்கப்படவில்லை. அதனால் 4வர் பிறந்து விட்டார்கள், 4வர் பிறந்து விட்டார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய தோழிமார்கள், அந்தணர்கள் என்ற அனைவரும் தசரத சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அந்தணர்கள் எல்லாம் இந்த 4வரும் பிறந்திருக்கக்கூடிய நேரம் என்பது இந்த உலகத்திற்கு நல்ல நேரமாக இருக்கின்றது, இந்த உலகத்திற்கு இன்பம் செழிக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது என்று அந்தணர்கள் என்றால் இப்போது நாம் ஜோதிடர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அந்த பிறப்பு அந்த நேரத்தை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை எப்படி இருக்கும், எதிர்காலம் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லுவது.
ஆனால் சிலர் ஜாதகத்தை நம்புவதில்லை. கடவுள் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தை நம்ப தேவையில்லை என்பது உண்மையில் ஆத்திகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கும். அருணகிரியார் அதனால்தான் பாடினார், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றும் என் செய்யும், குமரேசன் இரு தாழும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். முருகப்பெருமானுடைய திருவடிகளை நம்முடைய மனத்திற்கண் நினைத்து கொண்டு நாம் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது நல்ல நாள் பார்க்க தேவையில்லை. அந்த நாளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று பார்க்க தேவையில்லை. அந்த கிரகத்தால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் கூற்றுவன் என்று சொல்லக்கூடிய எம்மனாலும் நம்மை தொட முடியாது. இறைவன் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவர் நம்மோடு இருந்து உடனாக இருந்து காப்பார் என்பது ஒரு கணக்கு. விதியை யாரால் வெல்ல முடியும் என்று கேட்போம். ஜாதகத்தை தூக்கி கொண்டு சென்றால் மட்டும் நம்முடைய விதியை அழித்து கட்டத்தை அழித்து மாற்ற முடியவா போகின்றது? பரிகாரத்தினால் முழு மனதோடு நாம் இறைவனை துதித்தால் போதும், இறைவனை வணங்கினால் போதும். தூய மனத்தோடு தூயோமாய் வந்து தூவி கை தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாவும் ஆண்டாள் நாச்சி. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் என்றால் என்ன? ஏற்கனவே நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுமா? அந்த பாவத்தின் பயனெல்லாம் இல்லாமல் போய்விடுமா? புகுதருவான் என்றால் இனிமேல் செய்யக்கூடிய பாவத்திற்கும் சேர்த்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று பொருள் அல்ல. போய பிழையும் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். புகுதருவான் என்றனவும் அந்த வினையினால் நமக்கு வர காத்திருக்கக்கூடிய தீய பலன்களும் இல்லாமல் போய்விடும் என்பது பொருள். எனவே ராமபிரான் பிறந்திருக்கக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கிறது, அந்த காலம் எப்படி இருக்கிறது என்று தசரதனிடம் வந்து சொல்கிறார்கள். நால்வர் பிறந்ததில் மக்களுக்கு எல்லாம் சலுகைகள் கிடைத்தனவாம். தசரதருக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? ஒரு புதல்வரைத்தான் கேட்டேன், ஐயோ அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கிய தசரதனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அல்ல, 4 மகிழ்ச்சி. ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகனன். அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாட்டு மக்களுக்கு எல்லாம் வாரி 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 பொன் பொருள் செல்வம் என்ற அத்துணையையும் கொடுக்கிறார். இன்றிலிருந்து 7 ஆண்டுகள் வரை நாட்டு மக்கள் யாருக்கும் வரி கிடையாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு வரி கிடையாது. கருவூலத்தில் கஜானாவில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். யாரும் வரி கட்ட தேவையில்லை என்று சொல்கிறார். 7 ஆண்டுகள் நான் எந்த தேசத்திற்கும் படையெடுத்து போவதில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் ஒரு தேசத்தில் தசரதன் படையெடுத்து சென்றால் அந்த தேசம் தசரதனுக்கு உரியதாக மாறிவிடும். எந்த தேசத்திற்கும் நான் படையெடுத்து செல்லுவதாக இல்லை. அரசர்கள் எல்லாம், பகை நாட்டு அரசர்கள் இங்கே இவருக்கு கீழ் வந்து இருக்கிறார்கள். அந்த அரசர்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைத்து விட்டது. அரசர்கள் எல்லாம் உங்களுடைய தேசத்தை போய் ஆளலாம். இதுவரையில் அவர் பற்றி வைத்திருந்த தேசத்து அரசர்கள் எல்லாம், இவருக்கு கீழ் ஆட்சியில் இருந்த அரசர்கள் எல்லாம் உங்களுடைய ஆட்சி பொறுப்பை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று திருப்பிக் கொடுக்கிறார். அந்தணர்கள் எல்லாம் உங்களுடைய சடங்குகளை, சம்பிரதாயங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். ஊரில் விழாக்கள் நடைபெறட்டும் என்றெல்லாம், ஆலயங்களை எல்லாம் புதுப்பியுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். 4 புதல்வர்கள் பிறந்த அந்த மகிழ்ச்சியில் அந்த அயோத்தி மாநகரமே விழா கோலம், மக்களிடையே ஆரவாரம். இந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் குலகுரு வசிஷ்டர் 4வருக்கும் பெயர் சூட்டுகிறார். முதலில் ராமபிரானுக்கு எப்படி பெயர் சூட்டுகிறார், என்ன சொல்லி பெயர் சூட்டுகிறார் என்று பார்ப்போம். சுறாமலைய தளிர்கை கரி எய்தே அரா அணையில் துயில்வோய் என அந்த நாள் விராவி அளித்தருள் மெய் பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. ராமன் என்று பெயரை கொடுத்தான் வசிஷ்டன் ராமபிரானுக்கு.
ஏன் ராமன் என்று கொடுத்தான்? ராமன் என்றால் ரம்யமானவன் என்று பொருள். ராமன் என்றால் அனைவரையும் ரட்சிப்பவன் என்று பொருள். காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த நாராயணனே திரு அவதாரம் செய்து இந்த மண்ணுலகத்தில் வந்திருக்கிறார். அன்று ஒரு நாள் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். தினம்தோறும் நாராயணனுக்கு ஒரு மலரை சூட்ட வேண்டும், அவருடைய பாத கமலத்தில் சென்று சேர்க்க வேண்டும் என்பதால் குளத்தில் இறங்கி 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 தாமரையை பறித்து பறித்து வைத்துக் கொண்டே இருந்தால், அப்படி ஒரு நாள் அந்த தாமரையை பறிக்க செல்லும் பொழுது கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் மலர் இல்லை. கொஞ்சம் இறங்கி உள்ளே சென்ற பொழுதுதான் முதலையினுடைய அந்த பிடியில் அகப்பட்டது கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை. அந்த பிடியில் அகப்பட்ட அந்த யானை ஆதி மூலமே என்று அழைத்த மாத்திரத்தில் ஓடி வந்து ரட்சித்தானே, அந்த ஓடி வந்த காத்து அருளிய அவருக்கு நான் ராமன் என்று பெயர் வைத்திருப்பேன். வந்திருக்கக்கூடியவர் இந்த குழந்தைதான் திருமாலினுடைய முதன்மையான அம்சம் என்று புரிந்து கொண்டு ராமன் என்று பெயரை கொடுத்தார், ஈந்தார் என்று சொல்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய பரதன் திருமாலினுடைய சக்கரத்தின் அம்சமாக வந்து பிறந்திருக்கக்கூடியவர். எனவே அரா அணையில் துயில்பவனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு ராமபிரான் என்று பெயர் கொடுத்து நெல்லிக்கனியின் சுவையை போன்றவன் பரதன் என்று சொல்லி பரதனுக்கு பெயர் வைக்கிறார். என்ன சொல்கிறார்? சுரதலம் உற்று ஒளிர் நெல்லிக்கடுப்ப விரத மறைபொருள் மெய்நெறி கண்ட பரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினன் அன்று. முன்னதாக இருக்கக்கூடிய ராமபிரான் முதலில் வந்து விட்டார். அந்த பேரொளி பிரகாசம் பரதன் மீதும் விழுகின்றதா. எனவே பரதன் உதித்திடு மற்றைய ஒளியை, சதா சர்வ காலம் பரதன் என்று சொல்லக்கூடிய நாராயணனுடைய கையில் ஒளி வீசக்கூடிய செருக்கிளரும் சுடர் ஆழி கண்டேன் என்று சொல்கிறாரே, புரிசங்கம் கை கண்டேன் என்று பாடுகிறாரே பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மணி நிறத்து அணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் கை கண்டேன், சுடர் ஆழி கண்டேன் என்று சொல்கிறார். என் ஆழி வண்ணன் பால் இன்று என்று சொல்கிறார். பேரொளி பிரகாசமாக இருக்கக்கூடிய சுடர் ஆழி, அதே ஒளி வண்ணத்தில் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கின்றது. அந்த ஒளி எதனால் கிடைத்த ஒளியாம்? சதா சர்வ காலமும் திருமாலின் திருக்கரங்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியின் அம்சமாக பரதன் வந்து அவதரித்தார். ஆதலால் பரதன் என பெயர் பண்ணினன் அன்றே. வசிஷ்டன் கைகேயி பெற்றெடுத்த அந்த மகவை பரதன் என்று பெயர் சூட்டுகிறார். அடுத்ததாக இலக்குவனனுக்கு என்ன சொல்லி பெயர் வைக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். நால்வரும் பிறந்து முடிந்தவுடன் நிச்சயமாக 8:05 நிறைவு செய்து விடுவேன். உலக்குனர் வஞ்சகர் உம்பரும் உய்ந்தார், நிலக்கொடியும் துயர் நீந்தனன். இந்த விளக்கு அருமொயம்பின் விளங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைந்தனர் அன்னே. இலக்குவன் பிறந்த பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் ராமபிரான் பிறந்ததை விட இலக்குவன் பிறந்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா. ஏனென்றால் முழுக்க முழுக்க ராமபிரானுக்கு தோளோடு தோளாக நின்று போர் செய்யக்கூடிய அந்த இலக்குவன் என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தால் அரக்கர்களுடைய கூட்டம் அழிய போகின்றது என்கின்ற காரணத்தால் இலக்குவன் பிறந்தவுடன் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். இங்கே வஞ்சகர் உம்பரும் உய்ந்தார். வஞ்சகர்களுக்கு எல்லாம் வயிற்றில் நெருப்பு. இலக்குவனுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது எதிரிகளுடைய அந்த வயிற்றில் நெருப்பாக விளங்கக்கூடியவர் இலக்குவன். உம்பரும் உய்ந்தார். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் இந்த நிலமகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவன் இலக்குவன். இப்படிப்பட்ட அருமையான மகனுக்கு, சுமித்திரை பெற்றெடுத்த அந்த இளைய பிரானுக்கு இலக்குவன் என்று பெயர் பண்ணினான். எனவே அவருக்கு இலக்குவன். இலக்கு என்றால் குறிக்கோள் உடையவன் என்று அர்த்தம். அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே எது இருந்தது என்றால் தொண்டு தொண்டு தொண்டுதான். சதா சர்வ காலமும் திருமாலை விட்டு நீங்காமல். இலக்குவனுடைய அம்சம் எது என்றால் ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேடனுடைய அம்சமாக இலக்குவன் வந்து அவதாரம் செய்கிறார். எப்போதும் திருமால் அனைத்திருக்கக்கூடிய ஒரு பேறு பெற்றவர் இலக்குவன். எனவே தன்னுடைய மனைவியை விட்டு பிரிவதை கூட அவர் பெரிதாக எண்ணவில்லை. ராமபிரானை விட்டு பிரிந்து என்னால் ஒரு கணமும் இருக்க முடியாது என்று காட்டிற்கு செல்லுகின்ற பொழுது பின் சென்றவர் இலக்குவன். பரதனுக்கு தெரியாது.
தெரிந்திருந்தால் நால்வரும் சேர்ந்தே சென்றிருப்பார்கள். ஏனென்றால் பரதனை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ராமபிரானை காட்டிலும் 1 கோடி மடங்கு உயர்ந்தவன் பரதனாம். நாம் பார்க்க போகின்றோம் அடுத்தடுத்து. இந்த நாட்டை விட்டு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது தந்தையினுடைய ஆணை என்று கோசலை இடத்தில் சென்று ராமபிரான் சொல்லுகின்ற பொழுது கோசலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கோசலை பெற்ற தாய் ராமபிரான். மற்ற தாய்மார்களாக இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? அது எப்படி தலைமகன் இருக்கின்ற பொழுது அடுத்தவனுக்கு முடிசூட்டு விழா நடைபெற முடியும், அடுத்தவனிடத்தில் நாட்டை கொடுக்கலாம் என்று சண்டை போட்டு கணவனிடத்தில் சென்று தன்னுடைய மகனுக்குத்தான் நாடு, இதுதானே காலம் காலமாக இருக்கக்கூடிய விதி என்று சொல்லி சண்டை போட்டு நாட்டை கேட்பார்கள். ஆனால் கௌசல்யா என்ன சொன்னார்கள் தெரியுமா? ராமபிரான் தன் தாயிடம் சென்று சொல்கிறார், முடிசூட்டுவதில் எந்த தடையும் இல்லை தாயே, பரதனே முடிசூட்ட போகிறான். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி கௌசல்யைக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? மூத்தவனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்று ஒரு முறை உள்ளது. அந்த முறையை தவிர்த்து விட்டு சொல்வதாக இருந்தால் உன்னை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன் லக்குவன் பரதன் என்று சொன்னார்கள். நின்னை காட்டிலும் உண்மையில் உயர்ந்தவன் யார்? பரதன். ஒரு விஷயத்தில் கூட பரதனிடத்தில் நாம் குறை காணவே முடியாது. ராமபிரானுடைய அந்த பாதுகைகளை வைத்து அரசாட்சி செய்தது. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் பரதனை பற்றி நாம் அடுத்தடுத்து சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே இந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் இலக்கையே நோக்கமாக, தொண்டையை இலக்காக கொண்டிருந்த இலக்குவனுக்கு இலக்குவன் என்று பெயர் சொல்லி வசிஷ்டர் வைக்கிறார். இறுதியாக சத்ருக்கனன். முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்ததால் ஒத்திருக்கும் எழிலுடை இவ்வொளியால். சத்ருக்கனனுடைய நிறம் சிவந்த மேனி, இலக்குவனுடைய நிறம் அவரும் சிவந்த மேனி. ராமபிரானுக்கும் பரதனுக்கும் வேறுபாடே தெரியாதாம். ராமபிரானும் எப்படி நீல நிறத்தை ஒத்த அந்த நிறமுடையவராக இருக்கிறாரோ, ஒளி பொருந்திய அந்த கருமை நிறமாக இருக்கிறாரோ, அதே நிறத்தில் அதே ஒளியில் அதே அழகோடு அவதாரம் செய்தவர் பரதன். இலக்குவனும் சத்ருக்கனனும் சுமித்ரையின் மைந்தர்கள், இருவரும் சிவந்த மேனியை உடையவர்கள். எனவே இங்கே சத்ருக்கனனுக்கு உவமை சொல்லுகின்ற பொழுது கம்பர் என்ன சொல்கின்றார் என்றால், தாமரை மலர் மீது இருக்கக்கூடிய, தாமரை இலை மீது இருக்கக்கூடிய ஒரு பனித்துளி முத்து போல எப்படி பிரகாசமாக இருக்குமோ, முத்து போல் எப்படி வெண்மை நிறத்தில் இருக்குமோ, அது போல பிறந்திருக்கக்கூடிய சத்ருக்கனனுக்கு சத்ருக்கனன் என சாற்றினான் நாமம். எத்திருக்கும் கெடும் என்பதை என்னா சத்ருக்கனன் என சாற்றினான் நாமம். பகைவர்களுக்கு வெப்பமாக திகழக்கூடிய இந்த சத்ருக்கனனுக்கு நான் சத்ருக்கனன் என்று பெயர் வைக்கின்றேன் என்று சொல்லி சத்ருக்கனனுக்கு சத்ருக்கனன் என்று பெயர் வைத்தார். படி ராமபிரான் கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல பரதன் இருந்தார் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அரசாட்சி செய்வதற்கு, அந்த அரசை தாங்குவதற்கு அவர் வந்தார். கரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எல்லாவற்றையும் தாங்குபவன் என்று பொருள். ராமபிரானுடைய அந்த காலணிகளை தன் தலையில் தாங்கினான். அயோத்தி நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை மனம் உடைந்து அந்த அரச பதவியை தாங்கினான். அவர் மேல் எக்கச்சக்கமான பழிகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். தசரதர் இறந்த போது என்ன சொன்னார்? நான் இறந்தால் கூட எனக்கு ஈமக்கடன் செய்யக்கூடாது, இவன் எனக்கு மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பழியை தாங்கினான். பரதன் என்றால் தாங்குபவன் என்று அர்த்தம். ராமன் என்றால் ரட்சிப்பவன் என்று அர்த்தம். இலக்குவன் என்றால் இலக்கை உடையவன், தொண்டையே தன்னுடைய நோக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். எதிரிகளுக்கு அணங்கு போன்றவன் சத்ருக்கனன் என்ற அர்த்தம். எனவே இன்றைய நாளில் ராமபிரானுடைய திரு அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, கோசல நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது, அயோத்தி மாநகரத்தினுடைய செல்வ செழிப்பு எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். நாளைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நால்வரும் வளர்ந்து விஸ்வாமித்திரரிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய அந்த நிலைப்பாடு வருகிறது. விஸ்வாமித்திரரோடு ராமபிரானும் இலக்குவனும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கியை கொல்லக்கூடிய அந்த சூழலும், சாபத்தினால் கல்லாக கிடந்த அகலிகையை சாபத்திற்கான விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த சூழலும் நாளைய தினத்தில் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே
ராமபிரானுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, வில்லாற்றலை கண்டதால் கைவண்ணம் கண்ட தாடகை ராமபிரானுடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூசி பட்டு கல்லாக கிடந்த அந்த அகலிகை தன்னுடைய சாபத்திற்கான விமோசனம் பெற்று பெண்ணாக மாறி அவருடைய கால்வண்ணத்தை கண்டதால் கால்வண்ணம் கண்ட அகலிகை. இந்த 2 பேருடைய மிக முக்கியமான தாற்பயம் அடங்கி இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாம் நாளை சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.